அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசனியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நிம்மதி இல்லாமல் தவித்து வரும் உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக வரலாறு காணாத வளர்ச்சியை காணும் ராசியாக உங்களுடைய சிம்ம ராசி அமைகிறது. அந்த வகையில் சிம்மராசனியர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சி கைகூட இருக்குதுங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேற இருக்குதுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும் விதத்தில் அமையிருக்கு. அவர்களின் கல்யாணம், மேற்படிப்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சியில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக முடிய இருக்கு. பல நாட்களாக நடைபெறாத இருந்த ஒரு சில காரியங்களும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுங்க. அஷ்டமத்து சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்க இருக்கு. ஆதாயம் குறைவாகவே கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு என்பது பொது நியதி. ஆனால் உங்களை பொறுத்தவர் சனி சஞ்சரிப்பது குரு வீடு என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படாதுங்க. பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு காண இருக்கீங்க. கல்யாண முயற்சி கை நழுவி செல்லுங்க. அதே போல் கட்டிட பணி பாதியிலேயே நின்று கொண்டிருக்க நிலையில் தற்போது அவற்றை மீண்டும் மேற்கொள்வதற்கான முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் தளர விட வேண்டாங்க. இருந்தால் உரிய பலன்கள் ஓரளவேனும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய காலகட்டத்தில் மேச ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொழில் வளர்ச்சி என்பது திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல கேட்ட தொகை கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்குங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல வெற்றிகளை வரவழைத்து கொடுப்பாங்க. அதே போல் வருமான பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கலில் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொகை இப்போது போராடி வந்து சேர இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பழைய கடன்களை அடைக்க எடுத்த முயற்சியில் பலன் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் நுணுக்கங்களை மேலதிகாரிகள் கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஆரோக்கியம் பாதிக்குங்க. மருத்துவ செலவு கூட இருக்கு. குடும்பத்தில் ஒருவருக்கு தொந்தரவு வருகின்றது என்று கவலைப்படுவீர்கள். சகோதர ஒற்றுமை குறையுங்க. அதே நேரம் அஷ்டமத்தில் சனியும் சஞ்சரிப்பதால் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க. ஒரு சில காரியங்கள் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வரன்கள் வாசல் தேடி வந்து கை நழுவி செல்லலாம். அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. எதை திட்டமிட்டு செய்ய இயலாது. நல்லவர்களின் தொடர்பை ஒரு சிலர் இழக்க நேரிடுங்க. பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பண நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கைமாற்றுக்கு வாங்கும் சூழல் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஏதேனும் ஒரு செயலை செய்வதற்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு பிறகு செய்ய முடியாத சூழல் உருவாக இருக்கு. வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊரில் இருப்பவர்கள் வெளிநாடு
செல்ல முடியாமல் தத்தளிப்பவர்கள், அனுபவஸ்தர்களின் அறிவுரை தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல இது அவ்வளவு நல்லதல்லங்க. அதாவது சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்பட இருக்கு. இது அவ்வளவு நல்லதல்லங்க. பகை கிரகங்களுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் வரும்போது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து மன அமைதியை குறைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். விரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது கலத்திரஸ்தானமாகி கும்பத்தில் செவ்வாய் ராகு புதன் இணைந்திருப்பது, அஷ்டம ராசியில் சூரியன் சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கை இருக்குதுங்க. நிம்மதி குறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தால் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான், வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவுகளும் அதற்கு சமமாகவே இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. அஷ்டமஸ்தானமாகிய மீனராசியில் சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் நலனிலையும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகுங்க. அடிக்கடி வெளியூருக்கு பயணம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு. அலைச்சலும் உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்தும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனிற்காக அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வாக்குவாதம் செய்யாமல் சற்று விட்டு கொடுத்து சாதுரியமாக நடந்து கொள்வது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு. தற்காலிக பணியாளர்களின் பணி நிரந்தரம் ஒத்தி போகுங்க. அலுவலகத்தில் பணி சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு துறை மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்பட இருக்கு. ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. ஒரு சிலர் வியாபாரத்திலிருந்து விலகி விடுவார்கள். அதே போல் உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பகை ஏற்படுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் குறைய இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலம் நீ வழிபாடாக அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது.